குருவேஷம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் ஈஸ்வர். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது போகிற காரியம் ஜெயமாகும், போகிற காரியங்கள் வெற்றியாகும். உதாரணமாக பார்க்க போனோம் என்றால், ஒரு ஸ்கூல் சீட்டுக்காக ட்ரை பண்ண போகிறாங்க, பெற்றவங்க ஸ்கூல் சீட்டுக்காக ட்ரை பண்ண போகிறாங்க, இல்லை அது சம்மந்தமான நபர்களை பார்க்க போகிறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூக்கு லெட்டர் ரெஸ்யூம் இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுறோம். டைரெக்டாக இன்றைக்கி பண்ணுறதுலாம் ஆன்லைனில் வந்தது. அது மாதிரி இருக்கிறவங்க, ஆன்லைனில் பண்ணுறவங்க, ஒரு வீடு சொந்தமாக வாங்க ட்ரை பண்ணி புதுசாக போகிறவங்க, புதுசாக இடம் வாங்க போகிறவங்க, புதுசாக வண்டி பார்க்க போகிறவங்க, அதுபோல் எந்த காரியம் நீங்கள் நம்ம வீட்டை விட்டு ஒரு வெளியே போகிறோம், ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிறோம் இல்லையா, ஒரு நல்ல காரியங்கள் போக அந்த காரியம் ஜெயமாகும். இது எந்த ஜாதகர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இது பொதுவான ஒரு படம் தான். கண்டிப்பாக இது வெற்றி பெறும். போகிற காரியங்கள், நீங்கள் எந்த காரியங்கள் நல்ல விஷயத்துக்கு நோக்கி தான் எல்லாரும் போகிறோம், அந்த காரியம் நம்மளுக்கு நல்லதாகவும் நடக்கணும்னு நம்ம நினச்சி தான் போகிறோம். அது வெற்றி பெற இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த ஜாதகம், எந்த லக்னம், எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய வேண்டியது திரியோதசி திதி அன்று சென்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த காரியம் ஜெயமாகும். திரியோதசி அன்று அவர்கள் வெளியில் சென்று ஒரு புது காரியங்களுக்காக முயற்சி செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி அடையும். திரியோதசி திதி என்றாலே ஆசீர்வாதமான திதி, ஆசீர்வதிக்கப்பட்ட திதி. இன்னொரு விஷயம் என்று சொன்னால், மற்ற நாட்களில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இப்போ இன்டர்வியூலாம் நம்ம குறிப்பிட்டு இந்த நாள் சொல்ல முடியாது இல்லையா, அதுபோல் அப்படி இருந்ததுனால் அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் மேக்சிமம் யாராவது ஒருத்தர் திரியோதசியில் பிறந்திருப்பாங்க. அவர்கள் திரியோதசி திதி இன்னைக்கு சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு, போட்டு பாருங்கள். திரியோதசி திதியில் பிறந்தவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் கூட அந்த காரியம் ஜெயிக்கும். உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள் சுற்று வட்டாரத்தில் யாருன்னா இருக்காங்களான்னு பாருங்கள், திரியோதசி திதியில் பிறந்தவங்க. அந்த திரியோதசி திதியில் பிறந்தவங்கள்ட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலும் நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி அடையும். அதே போல் திரியோதசி திதியில் பிறந்தவர்களும் பிரதோஷ வழிபாடை மேற்கொண்டு வந்தாலும், பிரதோஷம் அன்று விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு போய் பக்கத்தில் அருகில் இருக்கும் எந்த ஒரு சிவஸ்தானத்துக்கும் சென்று நந்தி அபிஷேகம் பார்ப்பது, சிவனுக்கு அபிஷேகம் பார்ப்பது, பிரதோஷ காலத்தில் அந்த பூஜையில் கலந்து கொள்வது அனைத்தும் திரியோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு செல்வ வலிமையை கொடுக்கும். செல்வ வளமை, பொருளாதார மேம்பாடு, புதிய பிஸ்னஸ் பண்ண சொல்ல அது நல்ல லாபம், ஊதியம், மாதம் சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லையா. அவங்க அதை எதிராக எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அந்த திரியோதசி திதியில் போயிட்டு பிரதோஷ வழிபாடு போயிட்டு வந்தாலும் ரொம்ப விசேஷம். திரியோதசி திதியில் பிறந்தவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலும் அந்த காரியம் வெற்றி அடையும். திரியோதசி திதியில் பிறந்தவங்களும் இந்த பிரதோஷ வழிபாடு செய்தாலும் செல்வ வளம் கூடும். இது படிப்படியாக மாதம் டே பை டேவை நீங்கள் அந்த உணர்வுபூர்வமாக உங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி திரியோதசி திதி அன்று ஒரு புதியதாக ஒரு பொருள் வாங்கினாலும், புதியதாக ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். நன்றி அன்பர்களே. இதுபோல் நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வ கஸ்ட்ரோவிஷன் சேனலை. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். Don't forget to like, share, and subscribe Viswak Astro Vision channel.